அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் 5வது வீடியோ பார்ப்போம். ஏற்கனவே 4 வீடியோ பார்த்துருக்கோம். இன்றைக்கி அடுத்த வீடியோ எப்படி பார்ப்போம். இப்போ அக்சஸில் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்மில் வந்து எப்படி வந்து டேட்டாவை என்ட்ரி பண்ணி ஒரு ரெக்கார்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது எப்படி வந்து ஒரு ரெக்கார்டை வந்து ப்ரீவ் பண்ணி பார்க்குறது, நெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு எப்படி போகிறது, ஒரு ரெக்கார்டை வந்து எப்படி டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து அந்த ஃபார்மில் வந்து திருப்பி டேட்டா எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது கொரிங்கிற ஒரு கமாண்ட், கொரி டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ அக்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் டேட்டா பேஸ். இதான் லாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா பேஸு. இது ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், இப்போ இந்த டேபிளை போய் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணது இங்கே டிஸ்பிளே காட்டும். இங்கே பாருங்கள், முதல்ல 4-5 ரெக்கார்டு நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுருந்தோம். அந்த ரெக்கார்டு காட்டுது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து ரெக்கார்டு ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ஃபார்ம் ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது எப்படி வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அது மூலம் எப்படி டேட்டாவை என்ட்ரி பண்ணி ரெக்கார்டில் இங்கே ஸ்டோர் பண்ணுறது, அதையும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 4 வீடியோ இங்கே கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா அது ரெண்டுமே செய்யலாம். இன்றைக்கி அடுத்த ஸ்டெப்பு என்ன போக போகிறோன்னா, கொரி எப்படி செட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 4 ரெக்கார்டு தான் இருக்குது. எனக்கு திருப்பி ஒரு 5-6 ரெக்கார்டு ஆட் பண்ண போகிறேன். எப்படி ஆட் பண்ணுறது? இந்த ஃபார்மை போய் டபுள் கிளிக் பண்ணிங்க. இந்த இருக்குது ஃபார்மு, அதை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சிங்களா? நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் செட் பண்ணது தான் அது. இந்த மாதிரி வந்துடும். இதில் போய் ஐடி நம்பரு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இங்கே போய் ஆட் ரெக்கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆட் ரெக்கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. அதாவது எம்ப்ளாயி நேமில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயினுடைய நேம் கொடுத்துங்க. இப்போ ராஜேஷ்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அவருடைய பொசிஷன் கிளர்க்குன்னு கொடுத்துருக்கேன். சேலரி 30,000. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேவ் ரெக்கார்டு கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ரெக்கார்டு சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆட் ரெக்கார்டு கொடுத்துட்றேன். இங்கே எம்டியாக எடுத்து திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பேரை கொடுத்துங்க. ஜாஸ்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஒரு பொசிஷன் வந்து சூப்பர்வைசர், சேலரி 30,000. சேவ் ரெக்கார்டு கொடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆட் ரெக்கார்டு. இந்த மாதிரி ரெக்கார்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிளில் போய் நீங்கள் இந்த இருக்கு பாருங்கள் டேபிள், அதாவது டேபிளில் போய் இந்த டேபிளில் போய் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்கார்டு ஆட் பண்ணியிருக்கோமோ காட்டுது. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 2 ரெக்கார்டு ஆட் பண்ணோம், நீங்கள் டிஸ்பிளேல வரல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரைட் சைடில் வந்து இந்த க்ளோஸ் பட்டனை க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா, கொடுத்துட்டு திருப்பி போய் டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது 2-3 ரெக்கார்டு நடிச்சது எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ மொத்தம் வந்து 7 ரெக்கார்டு இருக்குது இதில். ஓகேங்களா? இந்த 7 ரெக்கார்டில் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கொரிங்கிற ஒரு ஆப்ஷனை செட் பண்ண போகிறேன். கொரிங்கிற ஒரு இது ஃபங்க்ஷனை வந்து இது பண்ண போகிறேன். கொரிங்கிற வந்து இந்த இருக்கு பாருங்கள், அதாவது கிரியேட்டிவ்னு போனீங்கன்னா கொரி டிசைன் ஒன்று இருக்கு பாருங்கள். கொரி டிசைன் ஏற்கனவே பார்த்தாச்சு. டேபிள் பார்த்தாச்சு, டேபிள் டிசைன் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஃபார்ம் பார்த்தாச்சு, ஃபார்ம் டிசைன் பார்த்தாச்சு. அடுத்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம், கொரி டிசைன். எப்படி வந்து கொரி டிசைன் பண்ணுறது. ஓகேங்களா? கொரிங்கன்னா என்னென்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த ரெக்கார்டில் இந்த டேபிளில் வந்து இருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறேன், இப்போ இந்த இதில் வந்து எத்தனை 3 சூப்பர்வைசர் இருக்காங்க, 1 2 3 சூப்பர்வைசர் இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துங்களேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. காலேஜில் வந்து நியூ அட்மிஷன் போட போகிறீங்க. அப்போ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து உங்கள் காலேஜில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய மேலே உள்ள ஸ்டாஃப் என்ன சொல்கிறாரு, இப்போ ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இதில் எலிஜிபிலிட்டி மட்டும் எடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 12ன்னு வச்சிங்களேன். இப்போ 600 மார்க்குக்கு 400 மார்க்குக்கு மேலே யார் எடுத்திருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கொரிங்கிற கண்டிஷனை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம என்ன செய்யலாம், பிரித்து எடுத்துடலாம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதில் வந்து என்ன செய்ய போகிறேன், இப்போ எனக்கு 30, அதாவது 20,000க்கு மேலே யார் சேலரி வாங்கலாங்களோ அவங்க லிஸ்ட்டை மட்டும் வேணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு காலேஜில் வந்து 400 மார்க்கு மேலே யார் எடுக்கிறாங்களோ அவங்கள மட்டும் பிரித்து வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க.
சீட்டு வந்து 50 சீட்டு தான். அப்போ எப்படி எடுப்பீங்க? அப்போ என்ன சொல்கிறாரு மேலே உள்ளவர், 400 மார்க்கு மேலே இருக்கவங்க யார் அதை மட்டும் வந்து பிரித்து எடுங்க, தனியாக எடுங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கொரிங்கிற இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து 2 விதமாக செஞ்சு பார்ப்போம். ஒன்று வந்து சூப்பர்வைசர், அதை மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அதை மட்டும் தனியாக பிரித்து பார்க்கணும். அதே மாதிரி எனக்கு அமௌண்ட்டு வந்து 20,000க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தனியாக பிரித்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கொரி டிசைன் பண்ணால் எப்படி பண்ணுறது? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம இந்த சூப்பர்வைசர் மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த சூப்பர்வைசர் இருக்காரு, சூப்பர்வைசரில் 1 2 3 பேர் இருக்காங்க. இவங்க மட்டும் தனியாக பிரித்து ஒரு கொரியாக எடுக்கணும். அதே மாதிரி வந்து எனக்கு சேலரி வந்து 20,000க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஒரு தனியாக எடுக்கணும். இல்லை 20லேருந்து யார் இருக்காங்களோ தனியாக எடுக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இதில் எப்படி பண்ணுறது இந்த இருக்கப்போ இப்போ நேரான கிரியேட் போயிடுங்க. அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து மெனுவிலேருந்து இருக்கு பாருங்கள், கிரியேட்னு இருக்குது பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க ஃபைல் இருக்கும், அடுத்தது ஹோம் இருக்கும், அதுக்கு அடுத்தது கிரியேட். இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்குது பாருங்கள், என்னென்னு இருக்குது பாருங்கள், கொரி விசார்ட் ஒன்று இருக்குது, கொரி டிசைன் ஒன்று இருக்குது. இந்த டிசைனை கிளிக் பண்ணிங்க, கொரி டிசைனை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கேட்கும். ஸோ டேபிள்னு சொல்லி எந்த டேபிளை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். இந்த டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஒன்றும் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி வந்துச்சுன்னா க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளை அப்படியே ஜஸ்ட் மவுஸை வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து கொண்டு இந்த இடத்துல விட்டுருங்க. ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த டேபிள் என்ன செஞ்சுறேன், ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணி இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுறேன். ஓகேங்களா? விட்டாச்சு. விட்டு முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபீல்டை அப்படியே செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஐடியை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டு லாஸ்ட் என்ன இருக்குது சேலரி, அதை அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடும். அந்த செலெக்ஷன் பண்ணதை அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுற வேண்டியது. ஜஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுருங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா இங்கே செட் ஆகிடும். ஓகேங்களா? என்ன செய்கிறேன், அப்படியே ரெண்டையும் அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணி இழுத்து கொண்டு போய் செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல விட்டேன். ஓகேங்களா? விட்டோம்னா இங்கே மாதிரி இந்த மாதிரி வந்துடும். வந்தவொடனே இதில் என்ன செய்ய சொல்லியிருக்கேன், நான் இப்போ வந்து சூப்பர்வைசர் மட்டும் தனியாக எடுக்கிறேன்னு இருக்கேன். இப்போ ஒரு 10 ரெக்கார்டு 5 ரெக்கார்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி காட்டுறேன். இதே ஒரு 1000 ரெக்கார்டு இருக்குது, இல்லை ஒரு 50,000 ரெக்கார்டு இருக்குது, அவங்கள மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும், பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால காலேஜ் எப்படி சேர்றவங்க 400 மார்க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் எனக்கு 400 மேலேனா 400லேருந்து ஆரம்பிச்சு, 400க்கு மேலேனா 401லேருந்து எத்தனை பேர் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மெத்தட் தான் இங்கே. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு சூப்பர்வைசர் மட்டும் எடுக்கணும். அப்போ என்ன செய்ய வேண்டியது, இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. அதுக்கு இப்படி கீழே இப்படி கிளிக் பண்ணிங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. டிசைனேஷன் ஓடுது, சூப்பர்வைசர்னு டைப் பண்ண வேண்டியதான், சூப்பர்வைசர். ஓகேங்களா? அங்கே என்ன எப்படி டைப் பண்ணியிருக்கீங்களோ, எப்படி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது முன்னாடி டைப் டேட்டா பேஸில் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்களோ அதே நேமில் நீங்கள் டைப் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகேங்களா? என்ட்ரு கொடுத்தாச்சு. என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ அப்போ தான் சேவ் ஆகும். அப்போ தான் இது வந்து சேவ் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸோட பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த இருக்கு பாருங்க, மேலே இருக்கு பாருங்க, ரன்னு கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது இந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடில் ஒரு ஆச்சரிய குறி ஒன்று போட்டிருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த ரன்னை கிளிக் பண்ணுங்க. ரன்னை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்களா என்ன வந்துருச்சு, சூப்பர்வைசர் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தனியாக தூக்கி போட்டுச்சு பாருங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெக்கார்டில் எல்லாம் நீங்கள் சூப்பர்வைசர் மட்டும் தான் பார்க்கலாம் இந்த டேபிளில். அப்போ இதுக்கு என்ன பேர், கொரி 1. கொரி 1ங்கில் வந்து என்ன ஃபிட் ஆகிருக்கு, ஒரே ஒரு கொரியை செட் பண்ணி எடுத்துருக்கோம். என்னென்ன சூப்பர்வைசர் மட்டும் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும். அதே டேபிளை கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லாமே வரும். என்ன வருது, மேனேஜர் இருக்கார், சூப்பர்வைசர் இருக்கார், கிளர்க் இருக்கார், எல்லாமே இருக்கார். இப்போ கொரியை கிளிக் பண்ணி பாருங்கள், கொரியில் என்ன இருக்கும், ஒன்லி சூப்பர்வைசர் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஒரு டேட்டா பேஸை நம்ம வேணுங்கிற ஃபீல்டை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். கண்டிஷன் அப்ளை பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு கொரி செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கொரி நான் என்ன செட் பண்ண போகிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்த கொரி எப்படி செட் பண்ண போகிறேன், திருப்பி அதே மெத்தடுக்கு போயிடுங்க, கிரியேட்டுக்கு போயிடுங்க. கிரியேட் போயிட்டு கொரி டிசைன், அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் நான், 20,000க்கு மேலே, இல்லை 20,000க்கு மேலே. அப்போ கொரி டிசைனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேபிளான்னு கேட்குது, இந்த டேபிள் தான் ஆக்சுவலாக, ஆனால் க்ளோஸ் கொடுத்துருங்க, தேவையில்லை. கொடுத்துட்டு இப்போ இந்த டேபிளை அப்படியே கிளிக் பண்ணி கொண்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த ஐடியை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேலரியை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே எல்லாமே என்ன செஞ்சிடும், செலக்ட் ஆகிடும். அப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுற வேண்டியதான். இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல மூவ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இங்கே வந்துருச்சிங்களா, வந்துருச்சு. இப்போ என்னது, சேலரியை சூஸ் பண்ணிங்க. சேலரி வந்துட்டேன் இந்த இடத்துல. அந்த இன்ட் இருக்குது பாருங்கள், இந்த இன்ட்டுக்கு கீழே சேலரி. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்,
கிரேட்டர் தென் கொடுத்துருங்க. கிரேட்டர் தென் என்ன அர்த்தம்னா கிரேட்டர் தென் 20,000 என்னன்னா 20,000க்கு மேலன்னு அர்த்தம். அதே கிரேட்டர் தென்க்கு பக்கத்தில் ஒரு ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் 20,000 20,000க்கு மேலே. இந்த இருக்கு பாருங்க என்னதான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் இங்கே இந்த கொடுத்துருக்கேன் அப்படி கொடுத்துருக்கேன். கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சாரி தவறாக கொடுத்துட்டேன். கிரேட்டர் தென் greater than 20 equal to 20,000. ஓகேங்களா? இப்போ என்ன அர்த்தம்னா 20,000க்கு மேலே அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். இது முடிஞ்சு. இதான் செட் பண்ணியிருக்கேன். இதில் சேலரியில் போய் செட் பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சிருக்கேன் 20,000க்கு மேலே அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யணும் நேராக போய் இந்த ரன்னை போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரன்னை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கண்டிஷன் வந்துருச்சு பாருங்கள். கொரி 1ல் வந்து சூப்பர்வைசர் மட்டும் தனியாக பிரித்து பார்த்தோம். கொரி 2ல் என்ன பார்த்தோம் இங்கே பாருங்கள் 20,000 இருக்கும். 15,000 ஒன்று இருந்துச்சு. அந்த டேபிளில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் என்ன இருக்குது 15,000 ஒன்று இருக்குது பாருங்கள். 15,000 மட்டும் இல்லை, பாக்கி எல்லாமே இதில் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 20,000க்கு மேலேன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி என்ன செய்யலாம் கொரியை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய டேட்டாஸை வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே புரியுதுங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே நன்றி, தேங்க்ஸ்ங்க.